தனம் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோவில்ல வந்து இந்த மாரி கதிர் கழுத்துலயும், தனம் கழுத்துலயும் மாலை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நெத்தியில குங்குமம் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் ஐயர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நெனச்சு தனம் வந்து ரொம்பவே குழப்பத்திலயும் வந்து கஷ்டத்திலயும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணேசமூர்த்தி அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கிட்ட போய் நின்னு, இந்த மாரி வந்து எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல எப்போதும் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. வேற யாருக்கும் என் மனசுல இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, தனம் வந்து கணேசமூர்த்தி முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனம் வேலைக்கு போனதுக்கப்புறம், அங்க தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, "உனக்கு கதிர் சார் வந்து கரெக்ட்டா இருப்பாரு. 2 பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, நீ ஏன் கதிர் சார மேரேஜ் பண்ணிக்க கூடாது? அவரோட காதல நீ ஏன் ஏத்துக்க கூடாது?" அப்படின்லாம் சொல்லிட்டு தனத்துக்கிட்ட பேசுறாங்க. "தயவு செய்து உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இத பத்தி இனிமே பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, கதிரோட ஃப்ரெண்டெல்லாம் நெறையா வந்து பாத்திரம், சேர்லாம் எடுத்துட்டு அந்த சைடு போறாங்க. "என்ன நீங்க என்ன பண்றீங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. "அதான் உங்கள்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் தனமா. இந்த மாரி வந்து நாங்க புதுசா வந்து ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அடிக்கடி கேட்டரிங் சர்வீஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காதுல்ல. சீசன் டைம், மேரேஜ் டைம் இப்படி தானே கிடைக்கும். ஸோ மொத்த நாள்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்க இடம் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்றாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.